போற்றவே போற்றாதீங்க. அப்படியே ஒரு வேளை போட்டுட்டாலும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல டயட்டோ இல்லைன்னா ஒரு ஒர்க் அவுட் வந்துட்டு 10% உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கும். 90% நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது மட்டும்தான் வெயிட் லாஸில். ஸோ ஒரு வேளை வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அதை குறைக்கிறதுக்கு என்ன ப்ராசஸோ அதை பண்ணணும். 65 வயசில் இப்போ ஒரு அம்மா 102 கிலோ, நான் என்னன்னு சொல்லி அதை குறைக்கிறது? அந்த அம்மானால ஒரு டீ தான் ஒரு காஃபி தான் விட்டு கொடுக்க முடியுமா? எல்லாத்தையும் சாப்பிடவே ஆனாலும் வெயிட் கம்மி பண்ணணும்னா இட் இஸ் இம்பாசிபிள். நிறைய ஸ்ட்ரிக்டான பிளான்ல இருக்கணும். ஸோ ஒரு வேளை இப்போ தான் உங்களுக்கு ஒரு 18 வயசு இல்லை ஒரு 35 வயசு, நான் இவ்வளோ கிலோஸ் இருக்கேன் அப்படின்னா ஏதாவது பண்ணி ஒரு நல்ல பிளானை ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டோ ஒரு சித்தா டாக்டரோ ஒரு ஆயுர்வேத டாக்டரோ ஃபுட்டை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட போய் டயட் வாங்கி ஒரு பிளான்குள்ளே போய் நீட்டாக வெயிட்டை குறைச்சிடுங்க. 1 இயர் டைம் எடுத்து குறைச்சிட்டு மெயின்டெனன்ஸ் வந்து இட் இஸ் த ஈஸியஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ப்ளீஸ் லூஸ் தட் வெயிட். போற்றவே போற்றாதீங்க. அப்படியே ஒரு வேளை போட்டுட்டாலும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல டயட்டோ இல்லைன்னா ஒரு ஒர்க் அவுட் வந்துட்டு 10% உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கும். 90% நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது மட்டும்தான் வெயிட் லாஸில். ஸோ ஒரு வேளை வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அதை குறைக்கிறதுக்கு என்ன ப்ராசஸோ அதை பண்ணணும். 65 வயசில் இப்போ ஒரு அம்மா 102 கிலோ, நான் என்னன்னு சொல்லி அதை குறைக்கிறது? அந்த அம்மானால ஒரு டீ தான் ஒரு காஃபி தான் விட்டு கொடுக்க முடியுமா? எல்லாத்தையும் சாப்பிடவே ஆனாலும் வெயிட் கம்மி பண்ணணும்னா இட் இஸ் இம்பாசிபிள். நிறைய ஸ்ட்ரிக்டான பிளான்ல இருக்கணும். ஸோ ஒரு வேளை இப்போ தான் உங்களுக்கு ஒரு 18 வயசு இல்லை ஒரு 35 வயசு, நான் இவ்வளோ கிலோஸ் இருக்கேன் அப்படின்னா ஏதாவது பண்ணி ஒரு நல்ல பிளானை ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டோ ஒரு சித்தா டாக்டரோ ஒரு ஆயுர்வேத டாக்டரோ ஃபுட்டை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட போய் டயட் வாங்கி ஒரு பிளான்குள்ளே போய் நீட்டாக வெயிட்டை குறைச்சிடுங்க. 1 இயர் டைம் எடுத்து குறைச்சிட்டு மெயின்டெனன்ஸ் வந்து இட் இஸ் த ஈஸியஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ப்ளீஸ் லூஸ் தட் வெயிட்.